ஹலோ வெல்கம். இன்றைக்கி அந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா ஹாரிஸ் துரைராஜ் டைரெக்ஷனில் கான்சிட்டி. அர்ஜுன் தாஸ் வந்துட்டு சின்ன ஹோட்டல் வச்சுருப்பார். சந்தோஷமாக அவங்க குடும்பம் கூட வாழ்ந்துருக்குவார். ஒரு நாள் வந்துட்டு அர்ஜுன் தாஸ் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறான், ஆனால் திரும்பி வரமாட்டார். என்னடா பையன் ஸ்கூல்லேருந்து வரலன்ட்டு போய் விசாரிப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் தாஸ் அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணான்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா போகும். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு லக்கி பாஸ்கர் ஃபீல் தான் வந்துச்சு. இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு காமெடி க்ரைமாக இருக்கும். ஸோ அது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்துட்டு குத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா யோகி பாபு பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில். அப்புறமா வடிவுக்கரசி நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் குத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அனபென் நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் குத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா விடிவி கணேஷ் நடிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா போகும். இன்டர்வலும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. படத்தில் வந்துட்டு காமெடியெல்லாம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அப்புறமா படத்தில் டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருக்கும். செகண்ட் ஹாஃபில் என்ன பிரச்சனைனா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு படம் பார்க்கும்போது. ஓவரால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ.